வீணடிச்சிடாத அப்படிங்கிற அவ்வளவு கருத்துக்களை உள்ளடக்கி சாதாரணமா சொல்லிவிட்டாரு. தொலைந்து போன என் இளமையை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டார். பாத்தீங்களா, நேரம் முக்கியமானது. இந்த இளைஞர்கள் எல்லாம் செயல்பாட்டுக்காக வந்திருக்கிறார்கள். உண்மையிலே நாம் வரவேற்கிறோம். தியாகங்கள் புரிய வேண்டும். தியாகம் தான் ஒரு மனிதனை உயர்த்தும். அப்பதான் வாழ்க்கையில பலனை பெற முடியும். ஒரு விதையை இழந்தால் தான் ஒரு மரத்தை பெற முடியும். இல்ல ஒரு விதை வேஸ்டா போத மரம் எப்படி கிடைக்கும்? மண்ணுக்குள்ளே சில கற்களை போட்டு புதைத்தால் தான் கட்டிடம் கிடைக்கும். இல்ல மண்ணுக்குள்ள போட்டா வேஸ்டா விளங்க போகுது கல்லெல்லாம் அப்படின்னு சொன்னா கட்டிடம் கிடைக்காது. ஒன்றை இழந்து இன்னொன்றை பெற முடியும். நாம் வேலை செய்து கொண்டே இருக்கணும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒட்டகத்தை கட்டி போடு, இரவு மீது நம்பிக்கை, அல்லாஹ் பாத்துக்கிறான்னு சொல்லி ஒட்டகத்தை விட்டுறாத, போய்கிட்டே இருக்கும். அது கட்டி போட்டு. அது ஒரு அறிஞன் சொன்னான்ல, பிரார்த்தனை செய், சுத்தியலையும் பலமாக அடி அப்படின்னா. நான் தான் துவா செஞ்சு விட்டானே அப்படின்னு சொல்லி லேசா அடிச்சா ஆணி உள்ளு போவாது. பிரார்த்தனை செய்யணும், சுத்தியில வேகமா அடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய செயல்பாடு மிக முக்கியம் அப்படிங்கறத இதெல்லாம் காட்டுது. நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம தூய்மையான வாழ்வுல இருக்கிறோம்னு அர்த்தம். உடம்புல ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன், உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். கடிகாரத்துல முள்ளு ஓடிக்கிட்டே இருந்து வைங்க, கடிகாரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நின்று போனா கெட்டு போச்சுன்னு அர்த்தம். நம்மளும் சோம்பேறியா இருந்தா வாழ்க்கை கெட்டு போச்சு. அப்ப இயங்கிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, ஓடுகின்ற நதிக்குத்தான் ஜீவ நதின்னு சொல்லுவாங்க. அதுதான் போகிற இடங்களில் எல்லாம் பசுமையை கொடுக்குது, கடைசியில போய் கடல்லையும் கலக்குது. ஒரு மனிதன் இயங்குகின்ற போதுதான் மக்களுக்கு நல்லது செய்வான், தன்னுடைய இலட்சியத்தையும் அடைவான். அதான் சொல்றது. ஓடுகின்ற கடிகாரம் தான் காலம் காட்டும், ஓடாத கடிகாரத்தை மக்கள் ஏறிட்டும் பார்க்க மாட்டாங்க. அப்ப நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கணுமா இல்லையா? ஒரு கோழி குஞ்ச பாருங்களங்க, முட்டைக்குள்ள இருக்குது கோழி குஞ்சு. அந்த ஓட்டை கொத்தி கொத்தி உடைத்து கொண்டுதானே வெளியே வருது. அப்ப அதுக்குன்னு ஒரு சில பணி, அது உள்ளுக்கே அறிஞ்சு வச்சுக்கிறோங்க, கொத்தலன்னு வச்சுக்கிறோங்க, உள்ளுக்கே தான் இருந்திருக்கும். அப்ப இதுல என்ன நம்ம புரிகிறோம்? தியாகங்கள், உழைப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் இத்தகைய இளைஞர்கள் இந்த காரியத்துக்கு முன் வந்திருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் பாத்தீங்களாக்கா, நீங்க என்னங்க செய்றீங்க? சும்மா தான் இருக்கிறேன். இந்த சும்மா தான் இருக்கிறேன் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லயும். ஒரு இளைஞர்கிட்ட போய் நீங்க என்னங்க செய்றீங்க? சும்மா தான் இருக்கிறேன். இன்னொரு இளைஞர் நீங்க என்ன செய்றீங்க? சும்மா தான் இருக்கிறேன். இன்னொரு இளைஞர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா சொன்னாரு, நீங்க என்னங்க செய்றீங்க? நான் எங்க வாப்பா என் அத்தாவுக்கு உதவியா இருக்கிறேன். உங்க அத்தா என்னங்க செய்யறாரு? சும்மா தான் இருக்கிறாரு அப்படின்னாரு. சும்மா இருக்கிற அத்தாவுக்கு ஒரு உதவியா இருக்கிறாராம். இப்ப இப்படி ஆனா என்ன அவங்க அதை இப்படி நிறைய பேர் தன்னுடைய காலத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்காக முன் வந்திருக்கிறார்கள் இந்த இளைஞர்கள். அப்படிங்கும் போது அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. இறைவனுடைய அருளும் நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷவாதம் நிச்சயமாக கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய உயிரை விடவும் மேலாக மதிக்க வேண்டும். அது நம்முடைய கடமை. அவர்கள் வேறு, நாம் வேறு. அவர்கள் நம்மள மாதிரி சொல்ல முடியாது. அது ஒரே ஒரு சட்டத்தின் மூலம் நீங்க விளங்கிக்கிறங்க. என்னுடைய உரையின் நிறைவுக்கு நான் வந்துட்டேன். இப்ப நம்ம எல்லாம் ஒது செய்யறோம்னு வச்சுக்கிறோங்க, தூங்குறோம், முழிச்சோம், ஒது முறிஞ்சு போகும். நம்ம தொழுவ வேண்டுமானா மறுபடியும் ஒது செய்யணும், தொழுவணும். ஆனா நபிகள் நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சட்டம் கிடையாது. உறங்கி எழுந்து ஒது செய்யாமலேயே தொழுவார்கள். அப்படி தொழுவுறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா பாக்குறாங்க, அத்தனாம கபில அன் தூத்திர யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தூங்குனீங்க, முழிச்சிங்க, ஒது செய்யாம நீங்க வித்திர தொழுவீங்களே எப்படி? அப்பதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஆயிஷாவே இன்ன ஐனைய தனாமானி, என்னுடைய இரண்டு கண்கள் உறங்கும், வலா யனாமு கல்பி, எனது கல்பு உள்ளம் ஒரு காலும் உறங்காது. அதனால அந்த சட்டம் எனக்கு இல்லைன்னாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சாதாரணமா ஒரு சட்டம் தான் சாம்பிளுக்கு சொல்லி இருக்கிறேன். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரி எப்படி சொல்றது? அவர்கள் எந்த அளவுக்கு நம்ம விட்டு உயர்ந்து சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்க வேண்டிய முறைப்படி மதித்தாக வேண்டும். அதில் தான் வாழ்க்கையிலே வெற்றி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை நமக்கு காட்டிட்டு போனாங்களோ அந்த பாதையில் நாம செல்வோம். அதற்காக இந்த ஊரை சார்ந்தவர்கள் சுன்ன ஜமாத் ஐக்கிய பேரவையில் இணைந்திருக்கிறார்கள். இங்க ஒரு அமைப்பும் அமைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் மகிழ்ச்சி தருகிறது. இந்த ஊர் பல்வேறு சாதனைகளை செய்து வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறது. இந்த வடக்குமாங்குடி அது வரலாற்றை எடுத்து பார்த்தா பல்வேறு சாதனைகள் நிகழ்த்திருக்கிறது. மற்ற ஊர்களுக்கு இதுக்கு வித்தியாசம். அந்த சாதனை பட்டியலில் இன்னொன்று இன்னைக்கு கூடி இருக்கிறது. அது என்ன தெரியுமில்ல? தஞ்சை மாவட்டத்திலேயே சுன்ன ஜமாத் ஐக்கிய பேரவை முதலாக தொடங்கப்பட்ட ஊர் என்ற சிறப்பு இந்த வடக்குமாங்குடிக்குத்தான் கிடைத்திருக்கிறது. வரலாற்றிலே இடம் பிடித்து விட்டது. இறைவன் இந்த ஊருக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் மேலான வாழ்வை வழங்கியருள்வானாக என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.